சாதுக்கள் எப்படி இருப்பான்னா காருணிகா சுஹுதா சர்வதேயினாம் அஜாதசத்ரவசாந்தாः சாதவः சாதுபூஷணாः மய்யனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தி யே திருடாம் மத்கிருதே த்யக்த கர்மாணः யக்தஸ்வஜன பாந்தவாः மதாஸ்ரயாः கதாமிஷ்டாः शृण्वन्ति कथयन्ति च तपन्ति विविधास्तापाः वैतान्मद्गतचेतसः सयेते साधवश्चाद्भिः सर्वसङ्गविवर्जिताः सङ्गस्ते स्वपथे प्राच्या सङ्गदोषहराहिते சாதுக்களுக்கு அச்சடம் சொன்னால் 6 ஸ்லோகத்தினாலே திதிக்ஷவா தங்களுக்கு எத்தனையோ கஷ்டம் இருக்கும் அதெல்லாம் சகிச்சுப்பாளாம். காருணிக்காக பிறருடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு எத்தனை பண்ணுவாளாம். சுஹுதாக சர்வதேகினா சர்வதேகிகளுக்கும் சுஹுர்த்தா இருப்பாளாம். சுஹுர்த்துனா ஒருத்தன் மித்திரன்னா ஒருத்தன். மித்திரன்னா பதில் வாங்கிக்கிறவன் மித்திரன். பிரத்யுபகாரம் அனபேட்சி ஹிதகாரி சுஹுர்த்து. பதில் என்ன செய்ய போறான்னு எதிர்பார்க்காம நன்மை பண்றானே அவனுக்கு சுஹுர்த்துன்னு பேரு. அப்படி இருப்பாளாம் மகான்கள். அஜாத சத்ரவக அவளுக்கு சத்ருக்களே உலகத்துல பிறந்திருக்க மாட்டாளா. சாந்தாக சர்வேந்திரியங்களும் குழுந்திருக்குமா. அவன் நிஷ்கபட்டமா இருப்பாளா. சாதவகான்னாள் சதாச்சார சம்பன்னாளா இருப்பாளா. அவளுக்கு என்ன விருதம் என்னன்னா சாது பூஷணா. அவளுடைய ஆச்சாரமே அவளுக்கு பூஷணமா. இன்னொரு பெரிய அடையாளம்னா பகவான் இடத்துல எல்லையில்லாத பிரியம் இருக்குமா. மையனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தி யே திருடாம். சர்வப்பிரகாரேன சித்தவருத்தி முழுக்க பகவான் இடத்துல இருக்குமா. பேசினாலும் சாப்பிட்டாலும் நடந்தாலும் ஸ்நானம் பண்ணினாலும் ஜபிச்சாலும் எல்லாம் சுவாமிகிட்டே இருக்குமா சித்தம். அது மாதிரியான ஒரு நிலை வந்தவாளைத்தான் ஜீவன் முக்தான்னு சொல்றோம். ஜீவன் முக்த நிலைன்னு சொல்றோம். அதுக்கு மகான்களும் தான் துறவிகளாக ஆகி பாடுபடுவார்கள். அதெல்லாம் தேவையில்லாமல் சுலபமா கலியிலே அப்படி பகவத்குணம் பகவன் நாம பகவத் ஸ்தோத்திரம் இதெல்லாம் சொன்னா போறோம். சுவாமி உள்ளேயே தங்கி நிற்பாள். ஜீவன் முக்தாளுக்கு கிடைக்காத பாக்கியம் இது கிடைக்கும். மத்கிருதே த்யக்த கர்மாணः யக்தஸ்வஜன பாந்தவாः. சகல காரியத்தையும் சுவாமிக்காக விட்டுடுவாளா. அவன் பகவான் பகவத்குணம் காக்கணும் அப்புறம் பாத்துக்கிறேன்னு விடுவாளா. அவன் பகவத்குணம் காக்க பரபரவும் பந்துக்கள் வந்து இறங்குவாள் வண்டியில. நீங்க சாப்பிட்டு போன்னு சொல்லிட்டு வந்துடுவாளா. என்ன பந்துக்கள் கூட வருவாளா. யக்தஸ்வஜன பாந்தவா வந்து என்ன பண்ணுவாள். மதாஸ்ரயாக கதா மிருஷ்டாக சின்வந்தி கதையந்தி. பகவத் சம்பந்தமான சரித்திரத்தை கேட்பாளாம். கேட்டுட்டு மட்டும் இருக்க மாட்டாளாம். அப்புறம் ரசிகமணி போல இருக்கிற ரசிகாலத்தை கூட்டு சொல்லுவாளா. ஆஹா என்ன கதையே, என்ன அற்புதம், என்ன பகவானுடைய பெருமை, பகவத் காருண்யம், பக்தாளுடைய பெருமை, என்ன பரஸ்வாரஸ்யம்னு அப்படி சின்வந்தி கதையந்திச்சா அதை திருப்பியும் சொல்லுவாளாம். தயேதே சாதவ சாத்வி அவாக சாதுக்களாக்கம் சங்கஸ்தே ஸ்வசத்தே பிரார்த்தியாகனாள். சுவாமி அம்மாவை பார்த்து அம்மா அப்படிப்பட்ட மகான்களுடைய சங்கம் வேணும்னு சுவாமிகிட்ட வேண்டு. என்ன பண்ணும் தெரியுமா சாது சங்கம். சங்கதோஷஹராஹிதே. இதுக்கு முன்னாடி ஏதாவது துஷ்சங்கம் இருந்தா அந்த தோஷங்கள் எல்லாம் போயிடும். அந்த என்னமா போகும்னாள். ஸ்வதம் பிரசங்காதி மயீர்ய சம்பதாக பவந்தி ஹிருத்கர்ண ரசாயனாः கதா தஜ்ஜோஷணாதாஸ்வபவர்கபத்மனி ஸ்ரத்தாரதிர்பக்திரனுக்ரமிஷ்யதி. சாதுக்களிடத்துல போனா ஒரு நிமிஷம் வரும் பேச்சு பேச மாட்டாளாம். சுவாமியை பத்தி பேசி பேசி சித்தத்துல வந்து பகவான் வந்து உட்காந்து வச்சுடுவாளாம். பவந்தி ஹிருத்கர்ண ரசாயன கதாக காது மனது இதுக்கு ரசாயனம் போன்ற கதையை சொல்லுவாளாம். தஜ்ஜோஷனாத் தத் சேவனாத் அதை சேவிக்க சேவிக்க பகவத்கதையை கேட்டு அனுபவிக்க அனுபவிக்க என்ன ஆகுமா. பக்தி அனுக்கிரமிஷ்யதி. தஜ்ஜோஷனா அபவர்கவர்த்மனி நாள் மோட்ச மார்க்கத்துல நாள் ஸ்ரீதர சுவாமி மோட்ச மார்க்கே ஹரவுன்னு அர்த்தம் பண்ணிவிட்டார். பகவான் தான் மோட்சத்துக்கே மார்க்கமா. ஏன்னா யமீஷோருத்தே தேரலப்யா தஸ்ரீஷாத்மா லுத்தே தனும் சுவாமிக்கு உபனிஷத்து. எந்த பகவான நீ வேணும்னு நினைக்கிறியோ அவன் உனக்கு கிடைப்பதற்கு அவனுடைய அருளாக கிடைக்கணும். அவனுடைய பிரசாத மந்திரா கிடைக்க மாட்டானவன் உபனிஷத்து. அதனால மோட்சத்துக்கே மார்க்கமே பகவான் தான் சொல்லிவிட்டாய்.
சாது சங்கம் தான் சொன்னாள். மகான்களை போய் அண்டிவிட்டா அது சகல க்ஷேமத்தையும் கொடுத்துவிடும். அவளிடத்துல போனாதான் இந்த சித்தத்துல இருக்கிற தோஷங்கள்லாம் விலகும். எல்லாத்தையும் சேர்த்து இந்த அகங்காரம் என்ன பண்றது? கண் நான் பார்த்தேங்கிறது, வாக்கு நான் சாத்தேன் பேசினேங்கிறது, நாக்கு நான் சாத்தேங்கிறது, காது நான் காட்டேங்கிறது, இப்படி எல்லாம் சொல்றது. இப்படி சொல்றாள். எல்லாம் வாக்கு பேசுறது, நான் காட்டேன், நான் பார்த்தேன், நான் சாப்பிட்டேன்னு. இது சாப்பிட்டதாரு, காட்டதாரு, பார்த்ததாரு எல்லாம் ஒண்ணும். இந்த காதும் இல்லை, கண்ணும் இல்லை, நாக்கும் இல்லை, வாக்கும் இல்லை, காலும் இல்லை, கையும் இல்லை. எல்லாத்துக்கும் மேல சற்று சொல்லி ஒரு வஸ்து ஒண்ணு இருக்கு. திரஷ்டா ஸ்ருதே ஸ்ரோதா மந்தேர் மந்தான்னு அப்படிப்பட்ட ஒரு பொருள் உள்ள இருக்கு. அந்த வஸ்து இருக்கிறதுனாலதான் மதுரையில உங்களை நான் பார்த்திருக்கேனே 20 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறார். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்திருக்கேனேன்னு வாக்கு சொல்றது கண்ணுக்கு தெரியல. வாக்குன்னு சொல்லல, கண்ணும் சொல்லல. உள்ள பார்த்தவன் உள்ள இருக்கான். அவன் சொல்றான். அதனால நன்னா தூங்கி விட்டு வெளியிருக்கான சுகமாக அஸ்வாப்சம் நகிஞ்சி தவேதிஷம்ங்கிறான். சுகமா தூங்கினேங்கிறான். எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் சுகமா தூங்கினேன், ஒண்ணுமே தெரியலேங்கிறான். இதுல 3 ஞானம் இருக்கு. ஆனந்த அனுபவம் இருக்கு, அஜ்ஞானம் இருக்கு, அகங்காரம் இருக்கு. நான்கிறான் ஜீவன் வீழ்ச்சிட்டு இருந்தான்னு தெரியுது. சுகமா தூங்கினேங்கிறான். ஆனந்தகரமான பரமாத்மாவிடத்துல போயிட்டு வந்திருக்கான்னு தெரியுது. என்ன ஆகார பிரம்ம கம்யூனிட்டி, பிரம்மத்திடத்துல ஜீவன் போயிட்டு வரான். நிதிரைன்னா என்ன? அங்க போயிட்டு வரான். இப்படி பட்சிய மேல பறக்க விட்டு காலில் ஒரு கயத்தை கட்டி இழுக்கிறா போல அஜ்ஞானம் பிடிச்சி இழுத்துப்படுறது. ஒண்ணுமே தெரியல, தூங்கினேங்கிறான். அஜ்ஞானமும் தெரியுது. அதுல சுகம் அகம் அஸ்வாப்சம் நகிஞ்சி நவேதிஷம். இந்த 3 ஜானமும் இருக்கு. அதுல அஜ்ஞானம் இருக்கு, அங்க அந்த அகம் பிரத்தியம் இருக்கு, ஆனந்த அனுபவம் இருக்கு. இந்த 3 இருக்கு இந்த ஒரு இதுல. அதனாலதான் ஏன் நான் மயக்கமா கிடந்தேன் ராத்திரின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லலையே. சுகமா தூங்கினேங்கிற என்னத்தினால அந்த தூக்கத்துக்கு சாட்சியா இருந்த அந்த பரமாத்மா இருக்கான் உள்ள. அவன் பேசுறான், அவன் வாக்குல இருந்து பேசுறான், அவன் கண்ணில் இருந்து பார்க்கிறான், அவன் நாக்கில இருந்து ருச்சிக்கிறான், அவன் கையால் எடுக்கிறான், காலால் நடக்கிறான், உட்கார்ந்து வந்துருக்கிறான். அப்படி ஒருத்தன் இருக்கான்.